ட்ரெண்டிங் டேஸ்டி ரெசிபி இன்னைக்கு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிற மத்தி மீனில் தான் நம்ம குழம்பு செய்ய போகிறோம். ரொம்ப ருசியான மீன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் 5 பல் பூண்டு, வெங்காயம் 1, தக்காளி 1, காய்ந்த மிளகாய் 2, சீரகம் 1/4 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மீன் குழம்பு செய்யறதுக்கு மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்னைக்கு சட்டியில தான் மீன் குழம்பு செய்ய போறோம். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், வடகம், வடகம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. குழம்பு எல்லாத்துக்குமே அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். கறிவேப்பிலை, கறிவேப்பிலை ஃப்ரை ஆயிடுச்சு. ஆனியன் 1 ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம புளி ஊற வச்சிடலாம். 1 கப் வாட்டரில் லெமன் சைஸ் புளி, கல்லுப்பு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஊறட்டும். மத்தி மீன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி 1 ஆட் பண்ணிடுறேன். தக்காளி வதக்கி விட்டுட்டு கல்லுப்பு ஆட் பண்ணிடுறேன். ஆல்ரெடி நம்ம புளியில் கல்லுப்பு ஆட் பண்ணுறதால கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. பூண்டு 7 பல் ஆட் பண்ணிடுறேன். தக்காளி நல்லா மேஷ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆயிடுச்சு. அரைச்சி வச்சிருக்க மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிடுறேன். இந்த குழம்புக்கு இந்த மசாலா பேஸ்ட் சேர்க்கறதால தான் அவ்வளோ டேஸ்ட் கிடைக்கும். கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு கலந்து விட்டுடுறேன். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம வீட்டு மிளகாய் தூள் தான் இதில் ஆட் பண்ண போகிறோம். 3 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வீட்டு மிளகாய் தூள் எப்படி செய்யுதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மிளகாய் தூள் நான்வெஜ், வெஜிடேரியன் எல்லாத்துக்குமே அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ இதை வதக்கி விட்டுடுறேன். ஊற வச்சிருந்த புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை இதில் ஆட் பண்ணிடலாம். 1 கப் புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன். 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக ஒரே 1 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிடலாம். மிளகாய் தூளை இந்த குழம்போட நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுடுறேன். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா மிளகாய் தூள் சேர்த்தோன்னா மீன் குழம்பு டேஸ்ட்டாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க மத்தி மீன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம்.
மீன் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு, கொதிச்சு வரட்டும், வெயிட் பண்ணலாம். சுவையான மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.